உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். படி மேலே போய் இன்னும் பல படி மேலே போய் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. எம்மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீல் எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும்? இந்த திமுகவுக்கும் மட்டும் போல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.